வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினார்கள். செய்தி எடுத்து வந்தார்கள். நிச்சயமாக இது பலமுறை நாங்கள் வாசித்திருக்கிறோம். பலமுறை வாசித்தாலும் பலமுறை கேட்டிருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் வித்தியாசமானது. அவருடைய புதிய கிருபை, புதிய பலத்தாலே நமக்கு புதிய வெளிப்பாடுகளை நாங்கள் ஒரு வெறுமனையான பாத்திரமாய் விட்டு கொடுக்கும் போது அந்த வார்த்தை நம்மை நிரப்பும், நம்மை தொடும். ஒரு வார்த்தை நம்மை ஆழமாக நிச்சயமான ஒருமை திரும்பாத வார்த்தைகள் நமக்குள்ள விளைச்சலை கொடுத்து அந்த பலனை நமக்கு காண வைக்கும். அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சம் வெளிப்பாடுகள் வந்தது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 8:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்திற்கு அடுத்தது வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட நாங்கள் கடந்து செல்ல போறோம். எங்களுக்கு செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரி அவர்கள். இணைப்பிருக்கும் சோதரி நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம். எடுத்து வாருங்கள் சிஸ்டர். ஆமென். நன்றி சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட சங்கம வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்தின் பகுதி கூட இணைந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்பதாக. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். ஆக ஜெபமில்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வாழ்க்கைக்கு சமன் என்பது, கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போனோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும், அதாவது கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்வதுதான் ஜெபமாக இருக்கிறது இல்லையா? அதை குறித்து இந்த நாளை நாங்கள் பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்பதாக. அல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்க எத்தனை முறை நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் நாங்கள் இருக்கிற இடத்தை அசைக்கும்படியாக. எல்லாம் பாருங்க, இப்ப பார்க்கின்ற பொழுது எல்லா பகுதிகளிலும் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பை பார்த்தா நேரத்துக்கு மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் விட்டு இன்னொரு மணித்தியாலம் ஜெபம். மற்றது வாட்ஸ்அப்ல மாத்திரமல்ல, ஜூம், அது இது எல்லா பகுதிகளும் எந்தெந்த பகுதிகளில எந்தெந்த சைட்ல ஆரம்பிக்க முடியுமோ எல்லா பகுதிகளிலும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த ஜெபமானது நாங்கள் இருக்கிற இடத்தை அசைக்கிறதா, அல்லது தேசத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அசைக்கிறதா, அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அசைக்கிறதா என்று ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்பதாக. அந்த அளவுக்கு ஆண்டவராய் கர்த்தருடைய அபிஷேக வல்லமை அப்படியே இறங்கி இருக்கிற ஒரு ஜெபமானது ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே உலுக்கி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய செவியை அப்படியே தொட்டு இருக்கிறது. ஆக உடனே பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு பாருங்க தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள், சொன்னார்கள். ஏன்னா அந்த நாட்கள்ல ஆண்டவராய் கர்த்தர் வாழ்ந்த நாட்களாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த புத்தம் புதிய நாட்களாக அந்த நாள் இருந்தது. ஆகவே அந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக காரியங்களை செய்தார் இல்லையா? ஆகவே பாருங்க, அவரை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாரும் குஷ்டரோகிகள், வியாதி உள்ளவர்கள், 32 வருஷமாக இல்லையா பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தவர்கள், குஷ்டரோகிகள் பாருங்க, 10 குஷ்டரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், சூம்பின கையுடையவர்கள், பல தரப்பட்ட வியாதி வேதனையினாலும் இருதயம் நொந்த நிலைமையினாலும் அங்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள்,
இவர்களுக்குத்தான் கர்த்தர் அந்த நாட்களிலே தெய்வமாக இருந்தார். திமிர் பிடித்தவர்களுக்கோ, பொறாம அந்த மாதிரி ஆணவம் பிடித்தவர்களுக்கோ ஆண்டவர் அந்த நாட்களிலே இருக்கவில்லை. தாழ்மையோடு தன்னிடத்திலே வந்த பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைத்த தேவ பிள்ளைகளே. ஆகவே அவரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இப்பேற்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் இல்லையா, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இவர்கள் தான். ஆகவே அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தம் அங்கு என்ன செய்ய ஒரு கூட்டச்சனங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் தீமை செய்ய இந்த உலகத்திலே வரவில்லை, நன்மை செய்யவே எங்களுடைய தகப்பன் இந்த உலகத்திலே வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தூக்கி எடுக்கவே இந்த உலகத்திலே வந்தார் தேவ பிள்ளைகளே. ஆகவே இப்பேற்பட்ட ஜனங்கள் இவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நாட்களிலே, இன்றைய நாட்களிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு சங்கத்திலும் இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் என்ன செய்றாங்க, குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் இல்லையா. அதே போல அந்த நாட்களிலே பரிசேயரும் சதுசேயரும் மோசேயின் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களாக அந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். மோசே எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், போடா வணங்கா அது கழுத்துள்ளவர்கள் என்று 3-4 தடவை அப்ப சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்பதாக. எவ்வளவுதான் சொன்னாலும் திரும்ப கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு பிறகு திரும்ப அவங்களுடைய அந்த இடத்துக்கே போயிருவாங்க. அப்பா என்ன சொன்னா, நான் உங்களோட வரமாட்டேன், என் தூதனை அனுப்புகிறேன் சொன்ன கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டு, ஐயோ ஆண்டவர் இப்படி எங்களை துக்கப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்துற, நாங்க ஒன்னும் அலங்காரமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இருந்த நாட்களிலே இந்த மோசே நியாய பிரமாணங்களை 40 நாள் இரவும் பகலுமாக எழுதினார் இல்லையா. தூக்கத்தை மறந்து, பசியை மறந்து, அங்க அப்பாவின் விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை சுமந்து கொண்டு வந்தார் அங்க மோசே. அந்த நியாய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அதே பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் மனுஷகுமாரன் வரப்போகிறார், மனுஷகுமாரன் வருகிறார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் எல்லா தீர்க்கதரிசிகள் எழுதிவிட்டு கடந்து போனார்கள். ஆனால் மனுஷகுமாரன் வந்து விட்டார், அவர்களுக்குள்ளே பிறந்து விட்டார். ஆனால் இவர்களோ அந்த மனுஷகுமாரனை அறியாதபடி இருந்தார்கள். இருதயமானது குருட்டாட்டத்தினால் நிறைந்து காணப்பட்டது. ஆகவே மனுஷகுமாரன் அவர்கள் மத்தியில் வந்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவங்க நினைச்சாங்க, மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்பதாக. எப்படி வருவார்? அவர் மனுஷகுமாரன் இல்லையா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் இல்லையா, அவர் எப்படி வருவார்? பெரிய அரண்மனையிலே அவர் பிறப்பார் என்று நினைத்தார்கள் இல்லையா. பெரிய ஒரு ராஜா இல்லையா, அந்த உலகத்திலே பிறக்க போகிறார் அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் பிறந்ததோ ஏழை எளிய அந்த ஜனங்களின் மத்தியிலே. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சாதாரணமாக தச்சு வேலை செய்கிற ஒரு 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 ஆணுக்கும் பெண்ணுக்குமாக அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக கர்ப்பம் தரித்து அவர் இந்த உலகத்திலே வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர்களின் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்களின் மத்தியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தை காண முடியாதபடி அவருடைய கண்களானது குருட்டாட்டத்தினால் நிறைந்து காணப்பட்டது. இப்படி இருக்கிற நேரம் அந்த தெய்வம் வந்து எல்லா காரியங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறது. இவர்களோ மோசேயின் நியாய பிரமாணத்தை அங்கு பிடித்துக் கொண்டே இருக்கிறாங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்களாம், அதை உருப்படியா கடைபிடிக்கல. பயங்கரமான ஆட்கள், குற்றம் கண்டுபிடிப்பதில் அவங்க சிறந்த புத்திசாலிகளாக இருந்தாங்க. பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடி. ஓய்வு நாளை ரொம்ப அவங்க பிடிச்சு கொண்டிருந்தாங்க அந்த நாளிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். என்னென்ன காரியம், ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த வேண்டுமோ அப்படி எப்படியெல்லாம் இவர்கள் அவரை துன்புறுத்தினார்கள், அறைந்தார்கள், உமிழ்ந்தார்கள், காரி துப்பினாங்க. இந்த உலகம் அப்படிதான். ஒரு காரியம் பாருங்க, இந்த உறவுகள் எல்லாம் நாங்க நன்மை செய்யும் பொழுது எங்களோட அப்படி ஒட்டி கொண்டிருக்கும். உறவுகள் எல்லாம் என்ன செய்யும்? நன்மை செய்யும் பொழுது ஒட்டி கொண்டிருக்கும். நல்லவளாக இருக்கும் பொழுது இந்த உறவுகள் எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கும். ஏதோ ஒரு காரியம் வந்தோன்னு பாருங்க, யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரம் இருப்பார். ஆனா அதே போலத்தான் இவர் நன்மை செய்யும் பொழுது எல்லா ஜனங்களும் அவரோடு கூட இருந்தார்கள். அவருக்கு ஒரு காரியம் நடந்த உடனே எல்லாம் அவங்களை விட்டு போயிட்டாங்க. தனி மனிதனாக
அங்க நின்று கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் இந்த உலகத்திலே செய்த காரியங்கள். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு தகப்பன் தான் அந்த உலகத்திலே ஜீவித்தார். ஆனா இவரை அடித்து துவைத்து என்ன செய்தாங்க, அங்கு தொங்க விட்டுட்டாங்க கல்வாரி சிலுவையிலே. ஆகவே அந்த சமயத்தில் ஆண்டவராய் கர்த்தர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி விடுவார் என்று அந்த காரியத்தை இந்த ஜனங்களின் மத்தியில பரிசேயர்கள் கேள்விப்பட்டாங்க. ஆனாலும் இந்த பயங்கரமான ஒரு இந்த எத்தன் 3 நாள் இருந்துட்டு 3ஆம் நாள் உயிரோட வந்துருவா, 2 நாள் இருந்துட்டு 3ஆம் நாள் உயிரோட வந்து விடுவான் என்று சொல்லி பெரிய கல்லையெல்லாம் புரட்டி என்ன செய்தாங்க, சீல் வைத்தார்கள், சீல் பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் அதன் மத்தியில எழுந்திருளி அவர் கலிலேயாவுக்கு போக ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் அப்பா அவர்களை விட்டு எடுத்துக்கொண்ட பொழுது அங்க எல்லா காரியங்களும் இங்க அதாவது வேதத்தில் அதாவது எழுதக்கூடிய காரியங்கள் நிறைய இருந்தும் எழுதவில்லை. அந்த 40 நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்து இந்த உலகத்திலே 40 நாள் இருந்தார், ஜீவித்தார். அந்த நாட்களே எத்தனையோ அதிகமான காரியங்கள் அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிக அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா நிறைய காரியங்கள் இந்த புத்தகத்தில் வேதத்திலே எழுதப்படவில்லை என்பதாக சொல்லப்படுது. இந்த தெய்வம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாகத்தான் இந்த அசைவு ஏற்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம். ஏன்னா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில அங்கு காணப்பட்டார்கள். அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல அப்படியே ஒருமனப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் நாங்கள் ஜெபத்திலே ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே நாங்கள் ஒருமனப்பட வேண்டும், நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். எல்லாம் விட்டா அந்த ஜெபம் அங்க எந்த விதத்திலும் கேட்கப்படாது. ஒரு ஆள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, மற்றால் அங்கே இங்கே எல்லாம் அந்த சிந்தனையிலே அப்படியே எல்லா பக்கம் உலாவி விட்டு கடைசியில ஆமேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அதன் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்பதாக சொல்லி இருக்கிறார் இல்லையா. இந்த தெய்வம் அந்த இடத்திலே வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவி அந்த தெய்வம் அந்த அறைக்குள்ளே வந்தார். அந்த இடம் முழுவதும் அசைந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள், பயப்படாதபடிக்கு இந்த தெய்வத்தை குறித்து நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் 2ஆம் வருகையிலே அவர் இப்ப 1ஆம் வருகையிலே அவர் விட்டு கடந்து போயிருக்கிறார். 2ஆம் வருகையிலே அவர் வர இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நற்செய்தியை இவர்கள் எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பயம் உங்களுக்குள்ள, ஐயோ இவரவே அடிச்சு துவைத்து போட்டவர்கள் எங்களை என்ன செய்வாங்களோ தெரியாதுன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி நற்செய்தியை கூறுவது என்று கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பயத்தை எல்லாம் இந்த ஜெபமானது அப்படியே நீக்கி போட்டது. ஆகவே அங்கு தேவனாய் கர்த்தர் இறங்கின பொழுது தைரியமா போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பாவோடு உள்ள தொடர்பை நாங்கள் வளர்த்து கொண்டால் பயம் இல்லாம எங்க போய் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். அவருடைய காரியங்களை எங்க வேணுனாலும் போய் சொல்ல முடியும். அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார் தெரியுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆயிரம் ஜனங்கள் முன்பதாகவும் நீங்கள் போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தா இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை அவர் செய்ய வல்லமையில தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, இது இடத்தை அசைக்கும் ஜெபமாக இருக்கிறது. 2வதாக நான் உங்களுக்கு தருகிறேன், அஸ்திவாரங்களை அசைக்கும் ஜெபமானது. ஒரு அஸ்திவாரத்தை அப்படி கிடுன்னு அசைக்கக்கூடியதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை. அப்போஸ்தலர் 16:26 வாசி பாருங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிட்டு. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, சிறையில போட்டாங்க. சிறையில அவர்களை போட்டு உடனே அப்போஸ்தலர் பாருங்க, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில அப்படியே அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்திலே இவர்கள் பாடி ஆண்டவரை துதித்த பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அப்படியே அசைந்தது. அவங்க, ஐயோ என்னை சிறைக்குள்ள போட்டாங்க, நாங்க என்ன செய்வோம்,
எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு ஒருத்தர் இல்லையே. எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்காக வழக்காடுவார்? யார் எனக்காக போய் பேசுவார் என்று அதுக்குள்ளே பயந்து கொண்டு இருக்கவில்லை. சிறைச்சாலைக்குள்ளே இவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது, அந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஜெபம் பண்ணின பொழுது, அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களாம் அப்படி ஆடுனுச்சாம், அசைஞ்சுச்சாம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான ஜெபம் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே? இன்றைக்கு ஒரு இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. லீடர்ஸ் இருப்பாங்க, செபிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில ஜெபம் என்ற ஒரு காரியம் இருக்க, மற்றவர்களை செபிக்க விட்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். இல்லாட்டி மற்றவர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம். ஆனா அவங்க ஒருமனப்பட மாட்டார்கள். ஒரே உலகமெல்லாம் சுத்திட்டு வருவாங்கன்னு செபிக்கவே மாட்டாங்க இல்லையா? அதற்கெல்லாம் இருக்கிறது இந்த காரியங்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் வரத்தான் போகிறார். அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்க எப்பொழுது காத்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு இவர்கள் செபித்த பொழுது அங்கு சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அப்படியே கிடுகிடுன்னு ஆடுச்சு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. பரலோகத்தையே அசைத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே. பரலோக தேவனை அப்படி அசைத்தது. பார்த்தாரு, இங்க பார்த்தாரு. திடீர்னு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். வந்த உடனே அங்கு கதவுகள் எல்லாம் அப்படியே திறக்கிறது. சிறைச்சாலையில எப்படி கதவு போட்டிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு இரும்புகளும் பயங்கரமாக இருக்கு. எந்த ஒரு மனுஷனாலும் அதை உடைக்க முடியாது. 2-3 கதவுகளை போட்டு வைத்திருப்பார்கள். ஏன்னா திருடன் தப்பிச்சு ஓடிடுவான், குற்றவாளி தப்பித்து விடுவான் என்பதாக. ஆனால் கதவுகள் எல்லாம் அங்கு திற உண்டது. செபத்திலே கதவுகள் எல்லாம் திற உண்டது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் செபத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும் பொழுது, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் அப்படியே திறந்துடும். உங்களுக்கு வாசல் வழிகளை அப்படியே திறந்து கொடுப்பார் பரலோக தேவர். ஆகவே அங்கு அந்த நேரத்திலே அப்படியான ஒரு காரியங்கள் நடந்தது. இன்றைக்கு எங்களுடைய தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறதா? எத்தனை மணித்தியான நாங்க ஜெபிக்கிறதாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய இருதயமானது தேவனோடு அங்கு ஒன்றிணையாவிட்டால் அங்கு என்ன நடக்கும் என்றால் அந்த செபம் அங்கு பெருசா கேட்கப்படாது. நாங்க இங்க செபத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அங்க இங்க அடைய விட்டு அப்படியே வாயின் மூலமாக அந்த வாயில உதட்டுல நாங்க சொல்லி ஜெபிக்கப்படுகிற செபங்கள் ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது. அதுக்கு உதாரணம் அண்ணாளாக இருக்கிறாங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இருதயத்தை ஊற்றி செபித்தது நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்தில் இருந்தவர்கள் போய் தேவனுடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அங்கு செபித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, செபம் சொன்னா நம்ம எல்லாம் கத்துறோம் இல்லையா? அந்த வீடு கூட வெடிச்சிடும், சுவர் கூட வெடிச்சிடும். அந்த அளவுக்கு கத்தி தொண்டையை வீணாக்கி இருதயத்தையும் பலவீனப்படுத்தி கத்துறோம் ஜெபிக்க சொன்னா. சில பேர் கத்தைகளை பயமா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த நரம்புகள் எல்லாம் அப்படி தூக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த செபம் கேட்கப்படல எனக்கு தெரியாது. ஆனா அப்ப சில வாய்களை திறந்துதான் ஜெபம் பண்ண சொன்னா நல்லது. ஆனாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாருக்கும் தெரியாம செபிக்கிற இந்த செபம் தேவ பிள்ளைகளே அது கேட்கப்படும். பாருங்க, உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உன் கதவை மூடிக்கொள். என்ன சொன்ன அந்த ஜெபத்தை குறித்து நல்ல தலைக்கு எண்ணெயை வச்சு நல்லா என்ன செய்ய, உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள போய் உன்னுடைய கதவை மூடிக்கொண்டு நீ ஜெபம் பண்ணு. யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணு. நான் அந்த ஜெபத்தை கேட்பேன். பரலோகத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக காட்சி அளிப்பார் என்பதாக. ஜெபம் சொன்னா நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி மற்றவர்களுக்காக மற்றவங்க கூப்பிடுறாங்க அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம் போயிட்டு இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் எங்களை மறந்து, எங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை மறந்து செபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஜெபம் பரலோகத்தை தொடுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எதிரிகளை அசைக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது எதிரிகளை கூட அசைக்குமா ஜெபம்? எங்களை சுற்றிலும் பயங்கரமான எதிரிகள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயங்கர எதிரிகள் முன்னேற முடியாது. இன்னொரு எதிரி இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்களே, நீங்க பாருங்க, ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு பயங்கர எதிரிகள் வருவாங்க. நீங்க ஆண்டவர் ஊழியத்துல எடுத்து பயன்படுத்தும் பொழுது பயங்கர பொறாமை, எரிச்சல் அப்படியான காரியங்கள் வரும். ஆகவே அந்த நேரத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. எதிரிகள் எங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள்.
எதிரிகள் எப்படியாவது ஊழியத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேற எங்க இருந்து புறஜாதியார் மத்தியில இருந்து எதிரி வர்றது கிடையாது. இந்த நாட்கள்ல நான் சொல்லுகிறேன், இந்த நாதி கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனே தான் எதிரியா இருக்கிறான். கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனை எதிரியா இருக்கிறான். ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனை எதிரியா இருக்கிறான். பாஸ்டருக்கு பாஸ்டரை எதிரியா இருக்கிறான். இதை நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நல்ல ஆவிகள் இருக்கும் என்று. இது கெட்ட அசுத்த ஆவி. ஏனென்றால் பாருங்க, எதிரிகளை அசைக்கும் செபம். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களில் இருந்து நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியும், ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது என்று அங்கு கண்டுபிடிக்க எனக்கு நான் டக்குன்னு சொல்லுவேன். யாராவது என்னோட தொடர்ந்து என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறவர்களை நான் கண்டுபிடிக்க முடியும். இவருக்கு எந்த ஆவி இருக்கு மெல்ல எஸ்கேப் ஆகிருவேன். எப்பேற்பட்ட இவங்களா இருந்தாலும் நான் கரைக்கிறத அப்படியே குறைச்சு கொள்வேன். குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் படிக்கிற ஆவி, காட்டி கொடுக்கிற ஆவி, இப்படி நிறைய இருக்கும் தெரியுமா. இந்த ஆவிகள் எல்லாம் கோல் சொல்லுகிற ஆவி, இதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ரத்தத்தினால் பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும்? தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும்? ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்ல முடியும்? இப்பேற்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் நிச்சயமாக அந்த ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. சும்மாதான் செஞ்சுட்டு போவீங்க. ஆண்டவர் கடைசியில சொல்லுவாரு, அப்பா நான் இவ்வளவு செஞ்சேன்ப்பா, இவ்வளவு மீடியாக்களை நடத்துறேன், இவ்வளவு காரியங்கள் கொடுத்தேன், இவ்வளவு காரியங்கள் செஞ்சேன், உங்களுக்கு தெரியாது அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது நான் உன்னை அறியேன் அப்படின்னு போயிடுவாரு. தெரியுமா? கடைசி காலம் என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்து போகாதீங்க. நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. ஆகவே எதிரிகளை கூட எங்களுடைய ஜெபம் அசைக்குமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நடந்த பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இப்ப எதிரிகள் என்ன செய்யறாங்க? எல்லா காரியங்களையும் பாக்குறாங்க. என்னடா சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது, ஆகவே அவங்க கூடியிருக்கிற அந்த இடம் அசைகிறது, நிறைய காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று இந்த சங்கதியை அவர்கள் கேள்விப்பட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளைங்க நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினான்னு சொன்னா, எங்களை குறித்து என்னென்ன ஊழியத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து எந்த ஒரு காரியமும் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் நானும் செபிக்கிற ஒரு நபராக இருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே இருந்து கிரியை செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கு. அவர் இறங்கி வந்துருவாரு. அத பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து யாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் இப்ப அங்க பாக்குறாங்க, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்து பவுலும் சீலாவும் வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தேவ பிள்ளைகள் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்கிற காரியங்களை நினைத்து குறித்து அதை நாங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பாவை மகிமைப்படுத்த, நீங்க பெரியவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க அதிசயமான தேவன், உங்களால் செய்ய முடியாத காரியம் இருக்கிறதாப்பான்னு சொல்லி பாருங்க. அவருடைய இருதயமானது அப்படியே குளிர்ந்து காணப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இங்கு நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள் என்பதாக. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கட்டுகள் கலண்டு போகும். உங்களுடைய ஜெபம் எப்படியா இருக்கு? உங்களை சுற்றிலும் கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாங்கானுடைய காரியங்கள் எல்லாம் கலண்டு போகும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீ ஜெபிக்கணும். கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்காவிட்டால் நீங்க எங்க போகணும்? உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருங்க. ஆகவே கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் அதிகாலையில் எழும்புங்க. அதிகாலையில் எழும்ப முடியலையா? வேலைக்கு செல்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து விட்டு உங்க வேலைக்கு போங்க. ஆண்டவருடைய கொஞ்சம் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக எழுந்து 7 மணிக்கு போகணும், 5 மணிக்கு எழும்புங்க. ஆண்டவருக்கென்று உங்களுடைய ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அங்கு கையில இருக்கலையா, நிக்குது இல்லையா? ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே. குடும்ப ஸ்திரீகள் அநேக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க நாட்களே. குடும்ப நல்ல உண்மை உத்தமான தலைவர்கள், குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிறைய காரியங்களே அங்கு தாங்க முடியாத சூழ்நிலை இருக்க, குடும்ப கஷ்டம்.
ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து செபிங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. நீங்க கொடுக்கிறதை பார்த்து உங்க பிள்ளைங்க ஓடி வந்து என்ன செய்வாங்க? வேதத்தை வாசிப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அவங்க அவங்களோட வாழ்க்கையிலும் ஜெபம் அதிகரிக்கும். தகப்பன் தாய் செய்கிற அந்த காரியங்களை பார்த்து அவர்கள் செய்வார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இப்படிதான், அதாவது கட்டுகள் கலண்டு போக வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் கலண்டு போக வேண்டும் என்றால் நீங்க வந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிற்று. அல்லேலூயா. பாத்தீங்களா அந்த ஜெபம்? சிறைச்சாலையில பவுலும் சீலாம் ஜெபித்த பொழுது அஸ்திபாரங்கள் அப்படியே அசையும்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது. பரலோகத்திலே எங்களுடைய சத்தமானது அங்கு போய் சேரும் பொழுது அங்கு உள்ள சத்தமானது இந்த பூமிக்கு வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இப்பேற்பட்ட ஜெபமாக எங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். யாருக்காகவும் நீங்க ஊழியர் செய்ய போவாதீங்க. யாருக்காகவும் ஜெபிக்க போவாதீங்க. அழகா நாங்க ஜெபம் பண்ணனாத்தான் மத்தவங்க பார்த்து அழகா இருக்கு, நல்லா ஜெபிக்கிறாங்க அந்த சிஸ்டர், நாங்க நல்லா ஜெபம் பண்ணணும், நல்ல வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் இந்த பூமியிலே சுத்திக்கிட்டு இருக்கு, மேல போகாது. அதுக்கென்று தேவ தூதர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஜெப கலசங்களுடைய கைகளில் இருக்கும் பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க முன்பதாக அங்கு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அந்த பூமிக்கு இறங்கி வந்து ஜெப கலசத்தை வச்சிருவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபம் எல்லாம் இந்த எதுக்குள்ளே போகும்? ஜெப கலசத்துக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெப கலசத்துக்குள்ளே போய் அந்த ஜெப கலசம் அங்கு நிரப்பப்பட்டு அவர்கள் இங்கிருந்து கொண்டு போவாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேலை இருக்கிறது. ஜெப கலசத்தை கொண்டு போய் அங்க தேவனுடைய சமூகத்திலே, அங்க பரலோகத்திலே தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக அதை வைப்பார்கள். அது அப்பா நுகர்ந்து பார்த்து அவருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து அப்படியே அவரு அந்த அவருடைய பரிசுத்த அக்கினி அதிலே கொட்டும் பொழுது அந்த இடமெல்லாம் புகையாக மாறி பதிலாக பூமிக்கு திரும்பக்கூடியதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஜெபத்தை நீங்க செய்ய விருப்பமா கர்த்தருடைய பிள்ளைகளே? இல்லாவிட்டால் சும்மா ஏனோ தானே நம்ம ஜெபிச்சு ஒரு கிறிஸ்தவன் தானே பேருக்கார வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா பரலோகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் அடிக்கடி சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், காலையில எழும்புனா பைபிளை வாசிங்கப்பா. ஆண்டவரோடு கூடிய அந்த உறவை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாளும் நீங்க ஆண்டவரோடு பேசாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதை நான் அடிச்சு நிச்சயமா நான் சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீ காலையில சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுங்க, பைபிளை வாசி, உனக்கு தெரிந்த வசனத்தை எடுத்து திக்காத வாசிச்சுதான் நீ போகணும்னு சொல்லணும். வாலிப பிள்ளைகள் இருக்காங்களா, வாலிப பிள்ளைகளை தட்டி எழுப்பி அடிச்சு எழுப்பாட்டுங்க. இன்னைக்கு எத்தனை அவர் போன்ல இருக்க முடியும் இருக்கிறாங்கன்னா வேதத்துல இருக்க சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க, தூங்குவாங்க, அப்படி தூங்கி விழுவாங்க. தட்டி எழுப்பாட்டுங்க, எழுப்பி செபின்னு சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபமானது கட்டுகளை அப்படியே கலண்டு போக பண்ணும். இன்றைக்கு கட்டுகள் எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் இல்லாத கட்டுகள், நோய் என்ற கட்டுகள், பிரச்சனை என்ற கட்டுகள், திடீர்னு பிசாசு எழும்பும் தெரியுமா? நாங்க ஜெபம் இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசு வந்து அந்த இடத்திலே அங்கு வந்துருவான் தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து என்னென்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் நீங்கள் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க அப்படியே பயந்து போயிருவாங்க, ஓடி போயிருவாங்க, இவங்கிட்ட போக முடியாது என்பதாக. அதான் கட்டுகள் கலண்டு போகும் கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்பேற்பட்ட சங்கிலிகளால் சத்துருவானவங்களை கட்டி வைத்தாலும் உங்கள் ஜெபமானது அந்த சங்கிலிகளை அங்கு அப்படியே தெறிக்க பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யுங்க. யாருக்காக? கிறிஸ்தவ வாழ்க்கையில மனுஷனுக்காக வாழ வேண்டாம், என் தேவனாகிய கர்த்தருக்காக வேண்டி வாழ்ந்து பாருங்கள். அல்லேலூயா. யார் இந்த காலத்துல வரதா, இந்த காலம் அப்படியே விட்டுட்டு போங்க, அப்படியா அப்படின்ட்டு போங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் எத்தனை விதமாக சொல்லட்டும் இல்லையா? ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், பணத்துக்காக ஊழியம் செய்யாதீர்கள். பணத்தை கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை விலைக்கு வாங்குறவரோட இருக்காதீங்க. இந்த பணம் இவ்வளவு தாரேன், இந்த அந்த சத்தியத்தை கொண்டு போகாதீங்க. ஆனால் பணத்தை பணம் இல்லாமல் நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை எழுப்புதலை
கொண்டு வர உங்களுடைய தேசத்திலே தேவன் எடுத்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கும். இது ஒரு தடை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பணம் தருவாங்க அங்க போறேன், எனக்கு இங்க பணம் தருவாங்க அங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. ஓடுனீங்கன்னு சொன்ன பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களாகவும் கடைசி காலத்துல வயிற்று பிழைப்புக்காக எழுப்புகிறவர்களாகவும் மாறுவீர்கள். அந்த பேர் உங்களுக்கு அங்கு எழுதப்பட்டு விடும். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதையுங்கள். 30, 60, 100 அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த இணைப்பிலே அடுத்து நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதன் தொடர்ச்சி 2வது பாகமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். சங்கிலி கலண்டு விழும் என்பதாக. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சங்கிலிகள் கலண்டு விடும் என்பதாக அடுத்த முறை நாங்கள் தியானம் செய்யும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென். ஆமென்.